வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, தமிழ்ல இப்ப ரீசெண்டா வெளியே இருக்க ரெட் லேபிள் அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு சூப்பரான கிரைம் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் சூப்பரா கொண்டு போயிருப்பாங்க. ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் ஹாஃப் காலேஜ்ல நடக்கிற போட்டி சண்டை இந்த மாதிரி தான் கொண்டு போயிருப்பாங்க. ஆனா செகண்ட் ஹாஃப்ல ஒரு கொலை நடந்துரும். அதுக்கப்புறம் தான் இந்த கதை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா போகும். காலேஜ் கேம்பஸ்ல ஒரு கொலை நடந்துருது. அந்த கொலையை எப்படியாவது தற்கொலையா மாத்தணும் இல்ல மறைக்கணும்ன்ற மாதிரி போராடுறாங்க. அதுல ஸ்டூடெண்ட்ஸ்லாம் சக்சஸ்ஃபுல் ஆனாங்களா இல்ல ஏதாவது பிரச்சனை வந்ததான்னு சொல்றது தான் இந்த படத்தோட மீதி கதை. நிச்சயமா இந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புறேன். பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஃபுல் படத்தை கூட பாருங்க. எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. இந்த எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்ததுன்னா ஐப்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மேற்கொண்டு பேசி டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே ஒரு காலேஜ்ல எக்ஸாம் நடந்துட்டு இருக்கிறத நமக்கு காட்டுறாங்க. ஒரு பையன் மட்டும் எக்ஸாம் எழுத மாட்டான், நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்கான். அப்போ ஒரு சார் இருக்கார்ல, இந்த இடத்துக்கு வந்து இந்த பையன் கிட்ட புக்கே தந்துடுறாரு. அதாவது புக்கை பார்த்தே எழுதிக்கோன்ற மாதிரி தந்துடுறாரு. ஆனா இந்த இடத்துல யசோதான்ற ஒரு மேடம் இருக்காங்க. அவங்க இவன் புக்கை பார்த்து எழுதுறத பார்த்து கடுப்பாயிடுறாங்க. என்னடா புக்கை பார்த்து எழுதிட்டு இருக்க, புக்கை தான்ற மாதிரி புடுங்கிட்டு இருக்காங்க. ஒழுங்கா புக்கை திரும்பி தந்துருங்க, நான் எம்எல்ஏவோட பையன்ற மாதிரிலாம் இவன் பேசிட்டு இருக்கான். அதை பத்திலாம் யசோதா கவலைப்பட மாட்டாங்க. புக்கெல்லாம் தர முடியாதுன்ற மாதிரி வேகமா இவன் கிட்ட இருந்து புடுங்கிடுறாங்க. இப்பதான் இவனோட அப்பாவை பத்தி தெரிய வருது. இந்த ஊர்லயே கொஞ்சம் பெரிய ஆளா இருப்பாரு. இவரை யார் எதிர்த்தாலும் காலி பண்ணிடுவாரு போல. இப்ப இந்த பையனோட ஆளுங்களுமே இங்க இருக்காங்க. இவன் சிக்னல் கொடுத்தோன்னு அந்த ஆளுங்க இருக்காங்கல்ல, எழுதிட்டு இருக்க மத்த பசங்க கிட்ட இருந்து பேப்பரை புடுங்கிடுறாங்க. அதை கொண்டு வந்து இவன் கிட்ட தராங்க. இவனுமே எல்லாத்தையும் கொளுத்திடுவேன்ற மாதிரி இந்த டீச்சரை மிரட்டுறான். அதனால பசங்க எல்லாருமே டீச்சர் கிட்ட கெஞ்சுறாங்க, மேடம் அவன் என்னன்னா பண்ணிட்டு போறான், எங்க பேப்பரை தாங்கன்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. இவன் என்ன சொல்றான்னா, புக்கை பார்த்து தானே எழுதக்கூடாது, புக்கை பார்த்து தான் எனக்கு எழுத தெரியும், அதனால என்னோட பேப்பர்ல நீயே எழுதுன்ற மாதிரி அந்த டீச்சரை மிரட்டுறான். இப்ப வேற வழி இல்லாம யசோதா இருக்காங்கல்ல, நானே எழுதுறன்ற மாதிரி வாங்கி எழுத ஆரம்பிக்கிறாங்க. இவன் நக்கலா அவங்கள பார்த்துட்டு இருக்கான். இந்த பையனோட பேரு பாண்டியன்னு சொல்லியிருப்பேன். இப்ப இந்த பையனோட அப்பா பண்றதை நமக்கு காட்டுறாங்க. இந்த ஊர்ல பிசினஸ் மேனா இருக்கவர் அப்பாவை பாக்குறதுக்காக வந்திருக்காரு. முன்னாடி எல்லாம் இவர் முன்னாடி கால் மேல கால் போட மாட்டாரு. இப்ப தெனாவட்டா கால் மேல எல்லாம் கால் போட்டு உட்காந்துட்டு இருக்காரு. பிசினஸ் பெரிய லெவல்ல போறதுனால தான் இப்படி தெனாவட்டா பண்றாரு. இது எம்எல்ஏக்கு கடுப்பை வர வைக்குது. என்ன இவன் அட்ராசிட்டி கொஞ்சம் அதிகமான மாதிரி இருக்கு, ஸ்வீட் பாக்ஸை கொண்டு வா, இவனுக்கு தரலான்ற மாதிரி அசிஸ்டன்ட் கிட்ட சொல்றாரு. இப்ப யசோதாவே எக்ஸாம் எல்லாம் எழுதிடுறாங்கல்ல, இந்த பையனுமே ஒன்ன வச்சே எழுத வச்சம் பாத்தியா அப்படின்ற மாதிரி நக்கல் பண்ணிட்டு இருக்கான். ஏண்டா இன்னைக்கு சப்ஜெக்ட் என்னோட சப்ஜெக்டே கிடையாது, நான் எப்படா கரெக்டா எழுதியிருப்பேன்னு நினைச்சேன், நான் தப்பு தப்பா தான் எழுதினேன், இந்த எக்ஸாம்ல நீ ஃபெயில் தான் ஆவன்ற மாதிரி சொல்லிட்டு போறாங்க. என்ன இப்படி ஆயிடுச்சுன்ற மாதிரி இந்த பாண்டியனும் யோசிக்கிறான். இப்ப இந்த சைடுல அந்த பிசினஸ் மேனுக்கு ஸ்வீட் பாக்ஸை கொண்டு வந்து தராங்க. உள்ள பார்த்தா கன் இருக்கு. என்ன கன் இருக்குன்னு கேக்குறாரு. அந்த சமயம் எம்எல்ஏ இந்த இடத்துக்கு போலீஸ் எல்லாம் வர வச்சிருப்பாரு. கன்னை வச்சு என்ன ஷூட் பண்றதுக்கு ட்ரை பண்ணா, இவனை லாக் பண்ணியா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. போலீஸுமே எம்எல்ஏவோட ஆளு தான். இந்த பிசினஸ் மேன் வளர்ச்சி பிடிக்கல, அதனால தான் எம்எல்ஏ இப்படி பண்ணிருக்காரு. இப்ப பிசினஸ் மேனை லாக் பண்ணி இங்க இருந்து கூட்டு போறாங்க. இப்ப யசோதா வேலையெல்லாம் முடிச்சுட்டு பைக் எடுத்துட்டு கிளம்பலான்னு பைக் எடுக்கிறதுக்காக வராங்க. இவன் பைக்கோட சீட்டை தொட்டு பார்த்துட்டு சீட்டு சூப்பரா இருக்குல்ல அப்படின்ற மாதிரி டபுள் மீனிங்ல பேசிட்டு இருக்கான். இவங்களுமே கோவப்பட்டு அடிக்கிறதுக்காக வராங்க. என் மேலேயே கைய வைக்கிறியா, எல்லாரும் முன்னாடி உன்னை அசிங்கப்படுத்துறேன் அப்படின்ற மாதிரி இவனுமே தப்பு தப்பா டச் பண்ணிட்டு இருக்கான். இதே காலேஜ்ல ரோஹித்ன்ற ஒரு பையன் படிப்பான். அவன் ரொம்ப நல்ல பையனா இருப்பான். அவனுமே இதை பார்த்து கடுப்பாயிடுறான். என்னடா பண்ணிட்டு இருக்க, அவங்கள விடுடா அப்படின்ற மாதிரி சண்டைக்காக வரான். என் மேலேயே கைய வைக்கிறியா அப்படின்ற மாதிரி இந்த பாண்டியன் இருக்கான் பாத்தீங்களா, ரோஹித்தை போட்டு அடிச்சிட்டு இருக்கான். இப்ப மாத்தி மாத்தி இந்த இடத்துல சண்டை ஏற்பட்டு இருக்கு. ரோஹித்துக்கு ஒரு அக்கா இருப்பாங்க, பேரு பவித்ரா அப்படின்றது. அவங்க தான் தடுக்கிறாங்க. தம்பியை வீட்டுக்கு கூட்டு வராங்க. தம்பி இந்த மாதிரிலாம் பண்ணிருக்கான்ற மாதிரி அப்பா கிட்ட சொல்றாங்க. இதை கேட்கிற அப்பா இருக்கார்ல, இப்படிதான் பொறுக்கித்தனம் பண்ணுவியான்ற மாதிரி பையனை போட்டு அடிக்கிறாரு. தெரியாம பண்ணிட்டேன்பா அப்படின்ற மாதிரி பையன் சொல்லிட்டு இருக்கான். இப்ப அப்பா இருக்காரு பாத்தீங்களா, ரெண்டு பேருமே போய் தண்ணி எடுத்துட்டு வாங்க அப்படின்ற மாதிரி ஒய்ஃபையும் பொண்ணையும் இந்த ரூமை விட்டு அனுப்பி வச்சிடுறாரு. அவங்க போனதுக்கு அப்புறம் பையனுக்கு ஏத்த மாதிரி பேசிட்டு இருக்காரு. என்னடா அப்பா அடிச்சிட்டேன்னு வருத்தமா, நீ தப்பா எடுத்துக்காத, நான் அடிக்கலன்னு வச்சுக்கோயேன், என்னையே பொண்ணும் ஒய்ஃபும் கேவலமா பார்த்திருப்பாங்க, நீ என்ன பண்ணாலும் உனக்கு சப்போர்ட்டிவா தான் நான் இருப்பேன், உன்னை எப்படியாவது ஸ்டூடெண்ட் எலெக்ஷன்ல ஜெயிக்க வைக்கணும்னு நினைக்கிறேன், இப்ப ஸ்டூடெண்ட் கிட்ட உனக்கு கெட்ட பேர் ஏற்பட்டிருக்கும், அதை எப்படியாவது சரி பண்ணு, ஸ்டூடெண்ட் எலெக்ஷன்ல நீ தான் ஜெயிக்கணும்னு சொல்றாரு. பையனோ சரின்ற மாதிரி ஏத்துக்கிறான். இங்கதான் படத்தோட டைட்டில் போடுறாங்க. இப்போ ஒரு சார் இருக்காரு பாத்தீங்களா, ரோஹித்தையும் ஃப்ரெண்டையும் கூப்பிட்டு பேச ஆரம்பிக்கிறாரு. ஸ்டூடெண்ட் எலெக்ஷன் வரப்போது இல்ல, ரோஹித் நீ நிக்கணும்ன்ற மாதிரி சொல்றாரு. இல்ல சார், பாண்டியன் நிக்க போறான், அவனை எதிர்த்து என்னால எதுவுமே பண்ண முடியாதுன்ற மாதிரிலாம் ரோஹித் சொல்லிட்டு இருக்காரு. ரோஹித் நல்லா படிக்கிறவரு, இவர் ஜெயிக்கணும்ன்ற மாதிரி இந்த சார் நினைக்கிறாரு. ஏற்கனவே அந்த பாண்டியன் இருக்கான்ல, எல்லாரையும் கரெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டான்ற மாதிரி சார் ஒரு விஷயத்த சொல்றாரு.
பாண்டியன் எல்லார்கிட்டயும் நல்ல பேர் எடுக்கணும்ன்றதுக்காக ஜூனியரை ராகிங்லாம் பண்ணாதீங்க, அதே மாதிரி ஜூனியர்ஸ் உங்களுக்கு எந்த ஹெல்ப்னாலும் நான் பண்றேன்னு ஐஸ் வைக்க ஆரம்பிச்சிட்டான். நீ தான் எலெக்ஷன்ல ஜெயிக்கணும், ஏன்னா அவன் எலெக்ஷன்ல ஜெயிச்சா பெரிய பிரச்சனையாகும். எலெக்ஷன்ல நீ ஜெயிக்கிறது கொஞ்சம் கஷ்டம்னு எனக்கு தெரியும். என் ஃப்ரெண்டு கதிர்னு ஒருத்தன் இந்த காலேஜ்ல படிச்சான், அந்த கதிர் கிட்ட நீ ஹெல்ப் கேளு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. இங்கதான் கதிரோட பிளாஷ்பேக்கை நமக்கு காட்டுறாங்க. சில வருஷங்களுக்கு முன்னாடி அதெல்லாம் நடந்திருக்கும். கதிர்கான எலெக்ஷன் முடியுது, ஆனா கதிர் தோத்துட்டாருன்ற மாதிரி வந்திருக்கு. கதிரும் ஆளுங்களும் ஏத்துக்க மாட்டாங்க. இந்த காலேஜே கதிர் சப்போர்ட் தான், அவன் எப்படி தோப்பான், அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது, கவுண்டிங்ல ஏதோ மிஸ்டேக் நடந்திருக்குன்ற மாதிரி கதிரோட ஃப்ரெண்ட்ஸ் சொல்றாங்க. ஒரு சாருமே கதிருக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறாரு. இருந்தாலுமே போலீஸ் இருக்கார்ல, அதெல்லாம் கிடையாது, எலெக்ஷன் முடிஞ்சிருச்சு, அதுதான் ரிசல்ட்ன்ற மாதிரி சொல்றாரு. ஆனா கதிர் இருக்கார்ல, இதை ஏத்துக்க மாட்டோம் சார், கண்டிப்பா ரீகவுண்டிங் பண்ணணும், நீங்களே வேணா பண்ணுங்க அப்படின்ற மாதிரிலாம் போலீஸ் கிட்ட பேசுறாரு. போலீஸ்மே ஒரு ஸ்டேஜ்ல சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாரு. இப்ப ரீகவுண்டிங்கான ஏற்பாடு எல்லாமே நடந்துட்டு இருக்கு. இப்ப போலீஸே அந்த இடத்துல ஓட்டெல்லாம் எண்ணிட்டு இருக்காங்க. அப்படி எண்ணும் போது கதிர் தான் நிறைய ஓட்டெல்லாம் வாங்கிட்டு இருக்காரு. ஒரு ஸ்டேஜ்ல கதிர் தான் ஜெயிச்சாரு அப்படின்ற மாதிரி அறிவிச்சிடுறாங்க. இப்ப எல்லாருமே பயங்கரமா கொண்டாடிட்டு இருக்காங்க. இந்த வெற்றிக்கெல்லாம் நம்ம ரொம்ப கொண்டாட வேணாம், ஏன்னா இவனை ஜெயிக்கிறது என்னமோ கஷ்டம், நம்ம கஷ்டப்பட்டு ஜெயிச்ச மாதிரி அவன் நினைச்சிருவான், இதெல்லாம் ரொம்ப கூலா நம்ம எடுத்துக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இதுக்குமே எல்லாருமே கிளாப்லாம் தட்டிட்டு இருக்காங்க. இவனுக்கு என்ன இவ்வளவு கெத்து இருக்குன்ற மாதிரி போலீஸ்க்கும் கொஞ்சம் கடுப்பாகுது. நமக்கான சமயம் வரும்போது இவனை கவனிச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி போலீஸ் ஒரு லுக்க வெர்றாரு. இப்ப பிரசன்ட்ல சொல்லிட்டு இருக்க சார் இருக்கார்ல, நானும் கதிரும் சேர்ந்து தான் படிச்சோம், யசோதா மேடமும் எங்க பேட்ச் தான், நான் சொல்றேன்னு போய் பாரு, கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவான்ற மாதிரி சொல்றாரு. இப்ப அப்படியே கட் பண்ணி கதிர் கோர்ட்ல இருக்கிறத நமக்கு காட்டுறாங்க. காலேஜ்ல நல்ல விஷயம் பண்ணதுனால நிறைய கேஸ் எல்லாம் வாங்கியிருப்பாரு. ஏறக்குறைய 4 கேஸ் இப்ப ரன்னிங்ல நடந்துட்டு இருக்கு போல. இப்ப ரன்னிங்ல தான் கேஸ் இருக்கு. இவருமே இத பத்தி யோசிச்சுக்கிட்டே வெளியே நடந்து வந்துட்டு இருக்காரு. ஏற்கனவே ஒரு போலீஸ்க்கும் இவருக்கும் பிரச்சனை இருந்ததுல, அந்த போலீஸுமே ஏற்கனவே 4 கேஸ் வாங்கியிருக்க, இன்னும் ஒரு கேஸ் மட்டும் வாங்கினேன்னு வச்சுக்கோ, குண்டாஸ்ல உன்னை உள்ள தள்ளிடுவேன், காலேஜ்ல ரொம்ப ஆடினல்ல, உன்னை கவனிச்சுக்கிறேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதெல்லாம் பெருசா கண்டுக்காம கதிரோ இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. இந்த எம்எல்ஏவை பொறுத்த வரைக்கும் ஆர்ட்ல பேஸ் மேக்கர் பிக்ஸ் பண்ணிருக்காங்க போல. இப்ப ஓகே தானே செக் பண்றதுக்காக தான் டாக்டர் வந்திருக்காரு. உடம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா பாத்துக்கணும்ன்ற மாதிரி சொல்றாரு. சரி ஓகே அப்படின்ற மாதிரி இந்த எம்எல்ஏவும் ஃபேமிலியும் ஏத்துக்கிறாங்க. இப்ப அப்படியே கட் பண்ணி ரோஹித்தும் ஃப்ரெண்டும் கதிரை பாக்குறதுக்காக வந்திருக்காங்க. ஸ்டூடெண்ட் எலெக்ஷன் நடக்க போது, நீங்க சப்போர்ட்டிவா இருந்தா நல்லா இருக்கும், சார் சொல்லி தான் வந்திருக்கோன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. ஆனா இவர் என்ன சொல்றாருன்னா, அந்த காலேஜ்ல போராட்டம்லாம் பண்ணனால தான் இப்ப லைஃப்ல ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன், என்ன விட்டுருங்கன்னு சொல்றாரு. இதே காலேஜ்ல தான் பாண்டியனோட அக்கா படிக்கிற மாதிரி காமிச்சாங்கல்ல, அவங்க பேரு பவித்ரான்னு சொல்லியிருப்பேன். அவங்க கதிர் படிக்கும் போது கதிரை ஒன் சைடா லவ் பண்ணிருப்பாங்க, அதுக்கப்புறம் டபுள் சைடாவும் மாறி இருக்கும். அந்த பிளாஷ்பேக்கை நமக்கு காட்டுறாங்க. கதிரை எல்லாருமே கொண்டாடுறாங்கல்ல, அதை பாக்குற இவங்களுமே காதல்ல விழுந்துடுறாங்க. ஒரு நாள் கதிர் கிட்டே நான் உங்களை நேசிக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. ஆனா கதிர் இருக்கார்ல, பெருசா கண்டுக்காத மாதிரி போறாரு. சரி இதுக்கப்புறம் நம்ம கண்டுக்காத மாதிரி நடந்துக்கணும்ன்ற மாதிரி இவங்களும் யோசிக்கிறாங்க. போக போக கதிர் இருக்கார்ல, இவங்கள ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாரு. இவங்க முதல்ல அவாய்ட் பண்ற மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் 2 பேருமே ஒரு ஸ்டேஜ்ல லவ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. இது எல்லாத்தையும் அழகா ஒரு சாங் மாதிரி நமக்கு காட்டுறாங்க. ரோஹித் கூப்பிட்டு இவர் வரல, நம்ம கூப்பிடணும் அப்படின்ற மாதிரி பவித்ரா யோசிக்கிறாங்க. நீங்க வந்தா நல்லா இருக்கும்ன்ற மாதிரி கதிர் கிட்ட சொல்றாங்க. கதிர்மே போலான்ற ஒரு முடிவை எடுத்துடுறாரு. ஆக்சுவலா கதிர் இப்ப நல்ல வேலையில தான் இருக்காரு. என்ன ஒரு 4 கேஸ வச்சிருக்காரு. அம்மாவும் சீக்கிரமா அந்த கேஸ முடிச்சுட்டு நிம்மதியா ஒரு லைஃப வாழுன்ற மாதிரி சொல்றாங்க. கதிருக்கு ஒரு தங்கச்சி இருக்காங்க. அந்த தங்கச்சியும் இவர் படிச்ச அதே காலேஜ்ல தான் படிக்கிறாங்கன்னு தெரிய வருது. பவித்ரா கூப்பிட்டு இருக்காங்கல்ல, அதனால இவருமே கிளாஸ்க்கு வந்துடுறாரு. நாங்க கூப்பிட்டாலாம் வரமாட்டேன், கூப்பிடுறவங்க கூப்பிட்டாதான் வருவல அப்படின்ற மாதிரி அந்த ஃப்ரெண்டு கிண்டல் பண்றாரு. நீங்க கண்டிப்பா வரணும்ன்ற மாதிரி பவித்ரா சொல்றாங்க. அவன் உன் தம்பி எதிர்த்து தான் போட்டியே போட போறான், நான் கண்டிப்பா வரணுமான்னு கேக்குறாரு. என் தம்பி கெட்டவன், இவன் தான் நல்லவன், இவன் தான் ஜெயிக்கணும், அதுக்கு நீங்க தான் சப்போர்ட்டிவா இருக்கணும்ன்ற மாதிரி பவித்ரா சொல்றாங்க. இதனால இவருமே சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. கவலைப்படாத, இந்த எலெக்ஷன்ல நீ தான் ஜெயிப்ப, உனக்கு சப்போர்ட்டிவா இருக்கன்ற மாதிரி அந்த ரோஹித்தை பார்த்து சொல்றாரு. இவங்க எல்லாருமே சேர்ந்து செயல்பட ஆரம்பிக்கிறாங்க. பாண்டியன் பேரை கொடுத்துட்டு வரான் பாத்தீங்களா, பட்டாசெல்லாம் வெடிச்சு கெத்து காட்டுற மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கான். நீ சோலவா நின்னு ஜெயிச்சிடலான்னு பாத்தியா, அங்க பாருன்ற மாதிரி சார் சொல்றாரு. பார்த்தா ரோஹித்தோட பேனரும் அந்த இடத்துல தொங்க விடப்பட்டிருக்கு. ரோஹித்தும் உனக்கு போட்டியா நிக்க போறான், என் ஃப்ரெண்டு தான் சப்போர்ட் பண்ண போறான்னு சார் சொல்றாரு. இது கதிர்னு ஒருத்தன் வந்து சப்போர்ட் பண்ண போறானான்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. பேனர்லாம் அடிக்கிறதுக்கு ஆள் தேவைப்படும் பாத்தீங்களா, அந்த கான்ட்ராக்ட கதிர் கிட்ட இந்த ஃப்ரெண்டு போக வச்சிருப்பாரு. அந்த கான்ட்ராக்டை எடுத்ததுனால கதிர் எப்பனாலும் காலேஜுக்குள்ள வந்துடலான்ற மாதிரி பர்மிஷன் கிடைச்சிருக்கும். இப்ப இந்த பாண்டியன் இருக்கான்ல, ரோஹித் போட்டி போட போறதை ஏத்துக்கவே முடியல. எனக்கு எதிராக யாரும் போட்டி போடக்கூடாது, ஒழுங்கா அவன் வாபஸ் வாங்கணும் அப்படின்ற மாதிரி வேணும்ட்டே பிரச்சனை பண்றாரு. அவனை அடி பண்ற மாதிரிலாம் மிரட்டிட்டு இருக்காரு. கதிரோட ஃப்ரெண்ட்ஸ் நீ ஏதாவது பண்ணு மச்சான்னு சொல்றாங்க. அதெல்லாம் எதுவும் பண்ண தேவையில்ல, அமைதியா வேலையை பாருங்கன்ற மாதிரி சொல்றாரு.
ஒரு ஸ்டேஜ்ல அவன் அடிக்கிறதுக்காகவே வரான். அப்பன்னு பார்த்து ஸ்கூல் பசங்க நிறைய பேர் ரவுடி மாதிரி இந்த இடத்துக்கு வராங்க. எல்லாருமே கதிர் சொல்லி தான் வந்திருக்காங்க போல. கதிர் சொல்லி அவங்க வந்திருக்காங்கன்னு தெரிஞ்சதும் போலீஸ் உள்ள நுழைஞ்சிடுறாரு. என்ன ரவுடிசம் பண்ணலான்னு பாக்குறியான்ற மாதிரி கதிரை பார்த்து கேட்கிறாரு. யார் சார் சொன்னா? ரவுடிசம் கிடையாது, அந்த பசங்க கிரவுண்ட்ல விளையாடுறதுக்காக தான் வந்திருக்காங்கன்ற மாதிரி மாத்திடுறாரு. சொல்ல போனா இந்த பாண்டியன் தான் சார் அடிக்கிறதுக்காக ஆயுதத்தெல்லாம் கொண்டு வந்திருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப பாண்டியனோட காரை ஓபன் பண்ணா கார் டிக்கில நிறைய ஆயுதம்லாம் இருக்கு. கதிர் தான் அதை வச்சிருப்பாரு போல. சார் நீங்களே பாருங்கன்ற மாதிரி ஆயுதத்தெல்லாம் எடுத்து காட்டுறாரு. சுத்தி இருக்க பசங்க எல்லாம் வீடியோ எடுக்கிறாங்க. இதனால போலீஸ்க்கு என்ன பண்றதுன்னு தெரியல. இந்த போலீஸ் பாண்டியன் ஆளா தான் இருப்பாரு. இப்ப பாண்டியனுக்கு பிரச்சனை வர மாதிரி இருக்குல்ல, அதனால இந்த பிரச்சனையை அப்படியே அமைக்கிறாரு. சரி விடுங்கப்பா, காலேஜ்ல எதுக்கு மாத்தி மாத்தி பிரச்சனை பண்றீங்க, கலைஞ்சு போங்கன்ற மாதிரி சொல்றாரு. இப்பயுமே போலீஸ்க்கு கொஞ்சம் அசிங்கமா போயிருது. நீ மாட்டுவல்ல, உன்னை கவனிச்சுக்கிறன்ற மாதிரி கதிரை ஒரு பார்வை பாக்குறாரு. யாரா இந்த கதிர் ஓவரா பண்ணிட்டு இருக்கான்ற மாதிரி பாண்டியன் கோவப்படுறான். ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, கதிரும் உன்னோட அக்காவும் லவ் பண்ணிட்டு இருக்காங்க, உன்னோட அக்கா தான் இங்க வரவே வச்சிருக்கா, நம்ம ஏதாவது பண்ணணும்ன்ற மாதிரி சொல்றாங்க. இதுக்கு என்னோட மாமா தான் சரிப்பட்டு வருவாரு, என் மாமாக்கு கால் பண்றேன் அப்படின்ற மாதிரி பாண்டியனும் சொல்றான். இப்ப அந்த மாமா கேரக்டரை காட்டுறாங்க. இவரோட பேரு ரமேஷ் அப்படின்றது. இந்த ரமேஷை பொறுத்த வரைக்கும் நிறைய இல்லீகல் வேலைலாம் மாமாக்காக பண்றாரு போல, அதாவது அந்த பாண்டியனோட அப்பாக்காக பண்றாரு போல. இப்ப கூட ஒருத்தனை அடி அடின்னு அடிச்சிட்டு இருக்காரு. அவன் கதையை முடிச்சுட்டு அவன் ஒய்ஃபை நம்ம கூடயே வச்சுக்கணும்ன்ற மாதிரிலாம் பிளான போடுறாரு. அவன் விட்டுன்ற மாதிரி கேட்கறான். ஆனா உயிரோட அந்த இடத்துல புதைச்சிடுறாரு. இதுக்கப்புறம் நீ என் கூட தான் இருக்கணும்ன்ற மாதிரி அந்த ஒய்ஃபை பார்த்து சொல்றாரு. அவங்களுமே எப்படியாவது இவங்க கிட்ட இருந்து தப்பிக்கணும் அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல போராடிட்டு இருக்காங்க. கதிர் மட்டும் இந்த இடத்துக்கு வரல. கதிரோட 2 ஃப்ரெண்ட்ஸுங்களும் வந்திருப்பாங்க. ஜெயிக்கிறதுக்கான பிளான போட்டுட்டு இருக்கும் போது தங்கச்சி வரா. தங்கச்சி பேசிட்டு கிளம்பலான்னு நினைக்கும் போது தங்கச்சி ஆளுங்க சுத்து போடுறது இவருக்கு தெரியுது. அதனால தங்கச்சி கூட நம்மளும் போனோன்ற மாதிரி நடக்கிறாரு. சுத்தி இருக்க ஆளுங்களுக்கு சிக்னல் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காரு. யார் இவரை சுத்து போடுறாங்கன்னா அந்த ரமேஷோட ஆளுங்க தான் சுத்து போடுறாங்க. சட்டுன்னு எதிர வந்த ரமேஷ் இருக்கார்ல, என்னோட அக்கா பையன்கிட்டயே உன்னோட வேலையை காட்டுறியா, உன் கதையை முடிக்கிறோம் பாரு அப்படின்ற மாதிரிலாம் மிரட்டுறாரு. பார்த்தா ஊர் மக்கள் மொத்தமா வந்து இவரோட கழுத்துல கத்தியெல்லாம் வைக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அதாவது இந்த பாண்டியன் கழுத்துல கத்தியெல்லாம் வைக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இது ஏன் ஏரியா, உன்னால எதுவுமே பண்ண முடியாது, கிளம்புடா அப்படின்ற மாதிரி இவர் மிரட்டி அனுப்பி விடுறாரு. நடந்த விஷயத்த அம்மா கிட்ட சொல்லிடுறத, அம்மா பயந்துருவாங்க அப்படின்ற மாதிரி தங்கச்சி கிட்ட சொல்லி அனுப்பி விடுறாரு. இப்ப பாண்டியனுக்கும் ரமேஷுக்கும் ரொம்ப அசிங்கமா போயிருது. எப்படியாவது எலெக்ஷன்ல ஜெயிக்கணும், அதுக்கப்புறம் அவனை கவனிச்சுக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. எலெக்ஷன்ல ஜெயிக்கிறதுக்கு ஹீரோ நேர்மையான வழியை யூஸ் பண்றாரு. அதாவது பசங்களுக்கு நல்ல வாழ்வாதாரத்தை அமைச்சு தருவான், ரோஹித்தை ஜெயிக்க வைங்க அப்படின்ற மாதிரிலாம் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா அவன் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு குவார்டர்லாம் நான் தரேன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இதை தாண்டி பொண்ணுங்களுக்கு 2000 ரூபாய் 3000 ரூபாய் தரன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். ரிசல்ட்டை பாக்குறதுக்கு 2 டீம்ல இருந்தும் ஒருத்தர் மட்டும் தான் உள்ள போவாங்க. அந்த மாதிரி பாண்டியன் ஆளு வெளியே வரான். நம்ம ஆளு தான் முதல்ல வந்திருக்கான், நம்ம தான் ஜெயிச்சிட்டோம் போல அப்படின்ற மாதிரி இவங்களுமே செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. இவ்வளவு கஷ்டப்பட்டும் பாண்டியன் ஜெயிச்சிட்டானே அப்படின்ற மாதிரி எல்லாருமே கொஞ்சம் சோகமா இருக்காங்க. அப்பதான் ரோஹித்துக்காக போன பொண்ணு வெளியே வரா. நம்ம தான் ஜெயிச்சோம் அப்படின்ற மாதிரி சொல்றா. இதை கேட்கிற ரோஹித்தும் ஃப்ரெண்ட்ஸும் சந்தோஷப்படுறாங்க, செலிப்ரேட் பண்ணலாம் நினைக்கிறாங்க. அதுக்கு கதிர் என்ன சொல்றாருன்னா, ஏதோ பெரிய ஆளை ஜெயிச்சாதான் நம்ம செலிப்ரேட் பண்ணோம், சாதாரண ஆளை தானே ஜெயிச்சிருக்கோம், செலிப்ரேட்லாம் பண்ணாதீங்க, இதுதான் அவனுக்கு இன்னும் அசிங்கமா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இந்த பவித்ரா கதிரை லவ் பண்ணிட்டு இருக்காங்க பாத்தீங்களா, இது வீட்டுக்கு தெரிய வந்துருது. இப்ப வீட்டுல இருக்க தம்பி அக்காவை போட்டு அடிச்சிட்டு இருக்கான். ஆனா அப்பா பொண்ணு கிட்ட பாசமா தான் பேசுறாரு. இப்ப பொண்ணை வீட்லயே லாக் பண்ணி வச்சிடுறாங்க போல. பொண்ணு இந்த மாதிரி பண்ணிட்டாலே அப்படின்ற மாதிரி அப்பா ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. உண்மையில அப்பா ஃபீல்லாம் பண்ணல, பொண்ணை ஏமாத்துறதுக்காக இந்த மாதிரி நடிச்சிட்டு இருக்காரு. என் பொண்ணு மேல அவ்வளவு அன்பு வச்சேன், என் பொண்ணு என் பேச்சை மீறி போக போறா போல, அவளுக்கு எப்படி எப்படியோ கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன், அது எதுவுமே நடக்காது போல அப்படின்ற மாதிரிலாம் ஃபீலிங்கா பேசிட்டு இருக்காரு. இவர் நடிச்சிட்டு இருக்காருல, ஆனா இந்த பொண்ணு ஏமாந்துடுறாங்க. சரிப்பா நீங்க சொல்றவனையே கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. இவர் ரமேஷ்க்கு கட்டி வச்சிடலான்னு முடிவெடுக்கிறாரு. அதாவது ஒய்ஃபோட தம்பிக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலான்னு யோசிக்கிறாரு. இப்ப 2 பேருக்குமே இந்த இடத்துல நிச்சயதார்த்த ஃபங்க்ஷன்லாம் நடந்துட்டு இருக்கு. இந்த தகவல் கதிருக்கு தெரிய வருதுல, கதிர் கொஞ்சம் உடஞ்சு போயிடுறாரு. என்ன இப்படி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காரு. அப்ப கரெக்டா அவங்க கிட்ட இருந்து கதிருக்கு கால் வருது. என்னோட அப்பா ஏமாத்துறதுக்காக இந்த பிளான போட்டாரு, என் அப்பாவை ஏமாத்துறதுக்காக தான் நான் இந்த பிளான போட்டிருக்கேன். ஆக்சுவலா காலேஜ்ல கல்ச்சுரல்ஸ் வரப்போது இல்ல, அந்த நாள் நம்ம 2 பேர் ரெஜிஸ்டர் ஆபீஸ்க்கு போய் கல்யாணம் பண்ணிக்கலாம். என் அப்பாவை நான் ஏமாத்திட்டு வரணும்னா இந்த விஷயத்த பண்ணி தான் ஆகணும், அதுக்காக தான் ஒரு டிராமாவை பண்ணேன். இந்த டிராமாவை பண்ணலன்னா என்ன காலேஜுக்கே அனுப்ப மாட்டாரு. அடுத்த 2 நாள்ல கல்ச்சுரல்ஸ் வந்துருது. கல்ச்சுரல்ஸ்க்கு இந்த ரமேஷ் ஆளுங்களோட வந்திருக்கான். வாசல் கிட்டயே நின்னுட்டு இருக்கான். அப்ப ஹீரோ வந்துட்டு போறத கவனிக்கிறான் பாத்தீங்களா. ஹீரோ ஒருவேளை அந்த பொண்ணை தூக்கிடுவானா அப்படின்ற மாதிரி லைட்டா ரமேஷ்க்கு டவுட் வருது. இவன் மேல கண்ணை வச்சுக்கணும்னு யோசிக்கிறாரு. கூட்டிட்டு வந்த எம்எல்ஏ இருக்காரு பாத்தீங்களா, பொண்ணை பக்கத்துலயே உட்கார வச்சிருக்காரு. பொண்ணை நம்ம இடத்துக்கு கூட்டு வரணும் அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸுங்க பிளான போடுறாங்க. இவளுமே டான்ஸ்ல எங்க கூட ஆடுற மாதிரி பிளான் இருக்குப்பா, அனுப்பி வைங்க அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. முதல்ல அப்பா அனுப்ப மாட்டேன்ற மாதிரி சொல்றாரு. என்ன நம்பல அப்படின்ற மாதிரி பொண்ணு கொஞ்சம் ஃபீலிங்கா பேசுறாங்க. சரி சரி போமா அப்படின்ற மாதிரி இவருமே பொண்ணை அனுப்பி வச்சிடுறாரு. இந்த சைடு ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, அம்மாக்கு கால் பண்ணி பேசுறாரு. அம்மா ஒரு கோயில்ல தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க போல.
இங்க வச்சுதான் கல்யாணத்தை பிளான் பண்ணிருக்காங்க போல. தம்பி எல்லாம் சரியா நடந்துரும்லன்னு கேக்குறாங்க. நடந்துருமா அப்படின்ற மாதிரி இவருமே சொல்றாரு. பவித்ராவை கூட்டு போன ஒரு பொண்ணு புர்கா போட்டிருப்பா. அந்த புர்காவை இப்ப பவித்ரா போட்டு கிராஸ் பண்ணி போயிடுறாங்க. அதாவது பேரண்ட்ஸை கிராஸ் பண்ணி வெளியவே வந்துடுறாங்க. வெளியே தானே ஹீரோ உட்காந்துட்டு இருக்காரு. இப்ப ரெண்டு பேருமே சந்தோஷமா கட்டி பிடிக்கிறாங்க. கட்டி பிடிச்சதுலாம் போதும், நம்ம சீக்கிரமா வெளியே போனோம் அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸுங்க கூட்டு போறாங்க. அப்பன்னு பார்த்து ரமேஷ் இந்த இடத்துக்கு வந்துடுறான். ஹீரோவை ஃபாலோ பண்ணி இந்த இடத்துக்கு வந்திருக்கான் போல. இப்ப சட்டுன்னு ரெண்டு பேரையும் அட்டாக் பண்றான். முதல்ல ஹீரோவை அடிச்சு கீழே தள்ளிடுறான். அதுக்கப்புறம் அந்த பவித்ராவை போட்டு அடி அடின்னு அடிக்கிறான். என்னையே ஏமாத்திட்டு போலான்னு பாத்தியா, உன் கதையை நான் முடிக்கிறேன் அப்படின்ற மாதிரி கழுத்துல நெரிச்சிட்டு இருக்கான். இதை பார்த்துட்டு இருக்க கதிர் பயங்கரமா கடுப்பாவறாரு. நிறுத்து நிறுத்துன்னு சொல்றாரு. அவன் கேட்க மாட்டான். அப்போ ராடை வச்சு அவன் மண்டையிலே ஒரு போடு போடுறாரு. கொஞ்சம் வேகமா அடிச்சிடுறாரு போல. அவன் பொத்துன்னு கீழே போய் விழுந்துடுறான். இதே டைம் அக்கா மிஸ் ஆவறதை இந்த பாண்டியன் நோட் பண்ணிடுறான். அக்கா எங்க போனான்னு கேட்கும் போது டான்ஸ் பிராக்டிஸ்க்கு போனான்ற மாதிரி அப்பா சொல்றாரு. டான்ஸ் பிராக்டிஸ் இடத்துல அவ இல்ல, ஏமாத்திட்டு போயிட்டா போல அப்படின்ற மாதிரி இவங்க தேட ஆரம்பிக்கிறாங்க. இந்த சைடு அந்த ரமேஷ் இறந்தே போயிட்டான். இப்ப கதிருக்கு அந்த போலீஸ் சொன்னது ஞாபகம் வருது. இன்னும் ஒரு கேஸ் மட்டும் வாங்கு, உன்னை கடைசி வரைக்கும் உள்ள வச்சிடறேன்னு சொன்னாரு பாத்தீங்களா. அதை பத்தி யோசிச்சு பயப்படுறாரு. இங்கதான் படத்தோட இன்ட்ரோல போடுறாங்க. ஆக்சுவலா பாண்டியன் யசோதான்ற ஒரு டீச்சர் கிட்ட வம்பு பண்ணா பாத்தீங்களா. அந்த யசோதாவும் கதிர் கூட படிச்சவங்களா இருப்பாங்க. அவசரப்பட்டு ஏன்டா இப்படி பண்ணன்ற மாதிரி கதிரை போட்டு இந்த இடத்துல திட்டிட்டு இருக்காங்க. இவனை சாவடிச்சதுக்கெல்லாம் நான் வருத்தப்பட மாட்டேன், எப்படியாவது இதுல இருந்து நான் தப்பிக்கணும். சோ இதை நம்ம சூசைடா மாத்திரலான்ற மாதிரி சொல்றாரு. எப்படி மாத்த முடியும்னா எக்ஸாக்ட் டைமை சொல்ல முடியாது, ஒரு அரை மணி நேரம் கேப் இருக்கும். அரை மணி நேரத்துக்குள்ள இவன் தற்கொலை பண்ண மாதிரி எல்லாரையும் நம்ப வச்சிட்டோம்னா இதுல இருந்து தப்பிச்சிடலாம்னு சொல்றாரு. எல்லாருமே சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. பவித்ரா எங்க போனான்ற மாதிரி சுத்தி முத்தி தேடிட்டு இருக்காங்கல்ல. அப்ப பவித்ரா இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. நான் டான்ஸ் பிராக்டிஸ் இடத்துல தான் இருந்தேன்ற மாதிரிலாம் ஏமாத்துறாங்க. பேரண்ட்ஸும் சரின்ற மாதிரி நம்ப ஆரம்பிச்சிடுறாங்க. இப்ப திடீர்னு பார்த்தா போலீஸுங்க இந்த இடத்துக்கு வராங்க. போலீஸுங்க எதுக்காக வந்திருக்காங்கன்னா ஒரு கேஸ்ல அந்த ரமேஷ் தேடப்படுறாரு போல. ரமேஷை பிடிக்கிறதுக்காக தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. இங்க இருக்க ஒரு சார் கிட்ட இந்த விஷயத்தெல்லாம் இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப பாண்டியன் இருக்கான்ல, மாமாவை தேடி தான் போலீஸுங்க வந்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி பண்ண தப்புக்காக தேடி வந்திருக்காங்க போலன்ற மாதிரி அப்பா கிட்ட சொல்லிட்டு இருக்கான். போலீஸுங்களும் ஒவ்வொரு இடமா தேடிட்டு இருக்காங்க. ஹீரோ என்ன சொல்றாருன்னா, இந்த சமயம் நான் வெளியே இருந்த மாதிரி ஆதாரத்தை கிரியேட் பண்ணும், ஆலிபையை கிரியேட் பண்ணும், நான் வெளியே ஒரு ஹோட்டல்ல இருக்க மாதிரி எல்லாரையும் நம்ப வைக்கிறேன், சிச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணிக்கோங்கன்னு சொல்றாரு. எல்லாருமே சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. ரமேஷை தேடி போலீஸுங்க வந்திருக்கிறது இப்பதான் அந்த கதிரோட கேங்ல இருக்க பசங்களுக்கு தெரிய வருது. ரோஹித்துக்கும் ஃப்ரெண்டுக்கும் தெரிய வருது. நம்ம வேற சாவடிச்சு வச்சிருக்கோமே, அவனை போய் தேடிட்டு இருக்காங்களே, பாடியை கண்டுபிடிச்சிட்டா என்ன பண்றது அப்படின்ற மாதிரி இந்த பசங்க பயந்துட்டு இருக்காங்க. யசோதா மேடம் என்ன சொல்றாங்கன்னா, அவங்கள டைவர்ட் பண்ற வேலையை நான் பாத்துக்கிறேன்னு சொல்றாங்க. வாங்க சார், நான் தேடுறதுக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்ற மாதிரி வேணும்ட்டே தப்பான டைரக்ஷனுக்கு கூட்டு போயிட்டு இருக்காங்க. இந்த சமயம் கதிர் இருக்கார்ல, ஆலிபை கிரியேட் பண்றதுக்காக ஒரு ஹோட்டலுக்கு வந்துடுறாரு. அதுதான் அவன் இறந்து போகும்போது நான் வெளியே தான் இருந்தேன்னு எல்லாரையும் நம்ப வைக்கிறதுக்காக இந்த மாதிரி பண்றாரு. அதே மாதிரி ரோஹித்தோட ஃப்ரெண்டு பையன் இருக்கான்ல, ஒரு பொண்ணுக்காக ஒரு டிவைஸை ரெடி பண்ணி தந்திருப்பான். அந்த பொண்ணு கிட்ட இருந்து அந்த டிவைஸை வாங்கிடுறான். அதாவது நடக்க முடியாத பொண்ணு நடக்க வைக்கிறதுக்காக ஒரு டிவைஸை ரெடி பண்ணி தந்திருப்பான். அதை தான் அந்த பொண்ணு கிட்ட இருந்து வாங்கியிருப்பான். எதுக்குன்னு பாத்தீங்கன்னா ரமேஷை நடக்க வைக்கிற மாதிரி நம்ப வைக்கணும். அவன் மாடியில இருந்து குதிச்சிட்டான்னு சொன்னா யாருமே நம்ப மாட்டாங்கல்ல. யாராவது பார்க்கும் போது அவன் மாடியில இருந்து குதிக்கிற மாதிரி நம்ம செட் பண்ணோம். அப்பதான் பாக்குறவங்க ஐ விட்னஸா மாறுவாங்க. இவன் தற்கொலை தான் பண்ணான்றது ப்ரூவ் ஆயிடும். அது மூலியமா நம்ம தப்பிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி கதிர் தான் ஐடியாவை சொல்லியிருப்பாரு. அதுக்காக தான் இந்த டிவைஸ் எல்லாம் செட் பண்ணி இவனை ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. முடிஞ்ச அளவுக்கு யசோதா இருக்காங்க பாத்தீங்களா, அந்த சைடுக்கு போகாம மத்த சைடுலயே இந்த போலீஸுங்களை சுத்த விட்டுட்டு இருக்காங்க. இப்படி இவங்க சுத்த விட்டுட்டு இருக்கும் போது பசங்க எல்லாம் ரொம்ப வேகமா எங்கெங்கயோ ஓடிட்டு இருக்காங்க. ஏன் மேடம் இந்த மாதிரி ஓடிட்டு இருக்காங்கன்ற மாதிரி போலீஸ் கேக்குறாரு. சார், ட்ரெஷர் ஹண்ட்னு ஒரு கேம் இருக்கு, சில பொருளை ஒளிச்சு வச்சு தேடுவாங்க, அப்படிதான் தேடிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் இவங்க சொல்றாங்க. நம்ம வேற பக்கம் போலாம் சார் அப்படின்ற மாதிரி டைவர்ட் பண்ணி இவங்களுமே கூட்டு போறாங்க. இந்த போலீஸுங்கள்ல எம்எல்ஏக்கு விசுவாசமா ஒருத்தர் இருப்பாரு. அவரை கூப்பிட்டு எம்எல்ஏவும் என்னதான் நடக்குது, எதுக்கு ரமேஷை தேடுறீங்கன்னு கேக்குறாரு. இந்த போலீஸும் நடந்த விஷயத்த சொல்றாரு. ரமேஷ் ஒரு ஹஸ்பண்ட சாவடிச்சு இதுக்கப்புறம் என் கூட தான் இருக்கணும்னு ஒய்ஃபை மிரட்டினாரு பாத்தீங்களா, அந்த ஒய்ஃப் தப்பிச்சு ஒரு லேடி ஆபீசரை பார்த்திருக்காங்க. நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. அதனால தான் அவனை பிடிக்கணும்னு அந்த லேடி ஆபீசர் உத்தரவிட்டு இருக்காங்க போல. கவலை இல்ல சார், அவர் சரண்டர் ஆயிட்டார்னா சீக்கிரமா நம்ம ஏதாவது பண்ணி வெளியே வர வச்சிடலாம். ஆனா அவரை பாத்தீங்கன்னா உடனே சரண்டர் ஆக சொல்லுங்க அப்படின்ற மாதிரிலாம் இந்த போலீஸ் சொல்லிட்டு போறாரு. கதிரோன் டீமோ அந்த பிளானை வந்து ஒரு பில்டிங் கிட்ட தான் எக்ஸிக்யூட் பண்ண முடியும்ன்ற மாதிரி பாடியை கொண்டு போறாங்க. பேனருக்குள்ள மறைச்ச மாதிரி தான் இவங்க கொண்டு போயிட்டு இருக்காங்க. இவங்க எல்லாருமே நடந்து வந்துட்டு இருக்கும் போது பாண்டியன் எதிர வரான். அப்படி வந்த பாண்டியன் இருக்கான்ல, என் மாமாக்கும் உனக்கும் பிரச்சனை எல்லாம் போச்சுல, அதை மனசுல வச்சு என்னோட மாமாவை ஏதாவது பண்ணிட்டியா, என் மாமா எங்கன்ற மாதிரிலாம் கேட்கறான். நான் எதுக்குடா ஏதாவது பண்ண போறேன், நான்லாம் எதுவுமே பண்ணலன்ற மாதிரி இவர் சமாளிக்கிறாரு.
சொல்லிட்டாரு. இருந்தாலும் பாண்டியனுக்கு லைட்டா இவங்க மேல டவுட் வருது. இந்த எம்எல்ஏவும் ரமேஷ் சரண்டர் ஆனா கூட காப்பாத்திரலாம்னு நினைக்கிறாருல, கால் பண்ணியா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. கால் பண்ணா அவருக்கு போன் போகவே மாட்டேங்குது. இவன் எங்க போய் தொலைஞ்சான், நம்ம கூட தானே வந்தான் அப்படின்ற மாதிரி எம்எல்ஏவும் இந்த இடத்துல யோசிச்சுட்டு இருக்காரு. இப்ப கதிரும் டீமும் என்ன பண்றாங்கன்னா அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ல இருக்க ஒரு பில்டிங்க்கு கொண்டு வந்துடுறாங்க. இந்த பில்டிங்கோட டாப்ல இருந்து விழ வைக்கிறது தான் இவங்களோட பிளானா இருக்கும். இவங்க அந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ணலாம்னு நினைக்கும் போது ட்ரெஷர் ஹண்ட்டுக்காக நிறைய பசங்க ஓடி வந்துட்டு இருக்காங்க. ஐயோ இங்க தேடுறதுக்காக வராங்களே, என்ன பண்றது அப்படின்ற மாதிரி எல்லாருமே பயப்படுறாங்க. இப்ப கதிரும் ஒரு ஐடியா இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆக்சுவலா அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ல இருக்கும்போது வெளி சைடு கட்டெல்லாம் போட்டிருப்பாங்கல்ல, அந்த இடத்துல போலான்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவங்க எல்லாருமே கஷ்டப்பட்டு அந்த இடத்துல ஒளிஞ்சிட்டு இருக்காங்க. பசங்க வேகமா வராங்க, தேடுறாங்க, கிடைக்கலன்னு எல்லாருமே இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிச்சிடுறாங்க. இப்ப பாண்டியனும் ஃப்ரெண்ட்ஸும் ஒருவேளை ரமேஷ் இங்க வந்திருப்பாரா என்ன ஏதுன்றதை செக் பண்ணலான்ற மாதிரி இந்த பில்டிங்க்கு வந்துட்டு இருக்காங்க. அப்ப வேணும்ட்டே ரோஹித்தோட ஃப்ரெண்ட் இந்த இடத்துக்கு வந்துடுறான். அவன் என்ன சொல்றானா, ட்ரெஷர் ஹண்ட்டுக்காக இப்பதான் அலசிட்டு போனாங்க, நானுமே தேடி பார்த்துட்டேன், உன் மாமாவும் கிடையாது யாரும் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்றான். அப்ப இல்ல போல அப்படின்ற மாதிரி பாண்டியனுமே இங்க இருந்து கிளம்புறாரு. அந்த பாண்டியன் கிளம்பிட்டானான்ற மாதிரி ரோஹித்தோட ஃப்ரெண்ட் கவனிச்சுக்கிட்டே இருக்கான். அவன் கிளம்பிட்டான்னு தெரிஞ்சனே இவன் வேகமா மேல வந்துடுறான். ஏன்னா இவன் தான் அந்த மிஷினையே ஆபரேட் பண்ணும் போல. இப்ப மிஷினை உடம்புல செட் பண்ணி இவன் ஆபரேட் பண்ண ஆரம்பிக்கிறான். இப்ப கதிருக்கு அம்மா கிட்ட இருந்து கால் வருது. என்னப்பா இன்னும் வரலன்ற மாதிரி கேக்குறாங்க. இல்லம்மா இன்னைக்கு நடக்காது, இன்னொரு நாள் தான் பிளான் பண்ணணும், நீங்க கிளம்புங்கம்மா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. பையனோட பேச்சே கொஞ்சம் சரியில்லை. பையன் பேர்ல ஒரு பூஜை பண்ணிட்டு போலான்ற மாதிரி பொண்ணு கிட்ட அம்மாவும் பேசிட்டு இருக்காங்க. அந்த ரமேஷ் மாடியில இருந்து குதிக்கிறத நிறைய பொண்ணுங்க பார்த்தா தானே நம்புவாங்க, அதுக்கான செட்டப்ப பண்ணணும் அப்படின்ற மாதிரி பவித்ராவும் ஃப்ரெண்ட்ஸுங்களும் பேசுறாங்க. அதாவது ஒரு 10 பொண்ணை கூட்டிட்டு வேணும்ட்டே அந்த இடத்துக்கு போனோம், எல்லாரையும் பார்க்க வைக்கணும் அப்படின்ற மாதிரி இவங்க பிளான் எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. சோ ஏற்கனவே வந்து கதிர் சொல்லி வச்சிருப்பாரு, அதனால இப்ப கரெக்டா இருக்கும், வேலையை ஆரம்பி அப்படின்ற மாதிரி அந்த பையன் கிட்ட சொல்லிட்டாரு. திடீர்னு பார்த்தா அந்த மிஷின்ல ஒரு ப்ராப்ளம் ஏற்பட்டது, மிஷின் நின்றுது. ஐயோ நின்றுச்சே, சரி பண்ணும் அப்படின்ற மாதிரி அந்த பையன் வேகமா சரி பண்ணிடுறான். இப்ப அந்த பொண்ணுங்களும் நடந்து வரதுக்கு கரெக்டா இருக்கு. சீக்கிரமா போக வைடா அப்படின்ற மாதிரி சொன்னோன்னா அந்த பையனுமே போக வச்சிட்டு இருக்கான். இப்ப இவருமே விளிம்பு கிட்ட வந்துடுறாரு. அந்த பொண்ணுங்களும் பாக்குற மாதிரி வந்துட்டு இருக்காங்க. அங்க பாருங்க அவர் இருக்காரு அப்படின்ற மாதிரி ஒரு பொண்ணு வேணும்ட்டே சொல்றாங்க. மத்த பொண்ணுங்க பாக்குறதுக்காக வராங்க. ஆனா அதுக்குள்ள கதிர் இருக்காரு பாத்தீங்களா, இவனை கீழே விழ விடக்கூடாதுன்ற மாதிரி சட்டுன்னு புடிச்சு இழுத்துறாரு. எங்கடி யாருமே இல்லையன்ற மாதிரி மத்த பொண்ணுங்க கேக்குறாங்க. இந்த பொண்ணுக்குமே ஒண்ணுமே புரியல, எதுக்காக அவர் இழுத்துட்டாரு அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்கா. இப்ப எல்லாருமே எதுக்காக சரி இழுத்தீங்க, வேலை முடிஞ்சிருக்கும்ல அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. இல்லடா டைமை தாண்டிடுச்சுன்னு சொல்றாரு. அரை மணி நேரத்துக்குள்ள இவங்க இந்த விஷயத்த பண்ணாதான் போஸ்ட்மார்ட்டத்துல தெரியாது. ஆனா இப்ப துண்டா தெரிஞ்சிரும், இவன் எப்பயோ இறந்து போயிட்டான், அதை வேற யாரோ தற்கொலை மாதிரி செட் பண்ணிருக்காங்கன்றது தெரிஞ்சிரும். அதனால கண்டிப்பா நான் மாற்ற நிலைமை தான் வரும். நான் வேற எப்படியாவது பாடியை டிஸ்போஸ் பண்ணிக்கிறேன், இதுக்கப்புறம் உங்க ஹெல்ப் தேவையில்லை, நீங்க போய் வேலையை பாருங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. எதுவா இருந்தாலும் சேர்ந்தே நம்ம பண்ணலாம், உன்னை காப்பாத்துறதுக்காக நாங்க எதுனாலும் பண்ணுவோம்னு சொல்றாங்க. சரி வேற பிளான போடலான்ற மாதிரி யோசிக்கிறாரு. இந்த யசோதா வேணும்ட்டே சுத்த விட்டுட்டு இருக்காங்கல்ல, லைப்ரரி பக்கம் சுத்த விடலான்ற மாதிரி லைப்ரரியில செக் பண்ணலான்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா கதிரும் ஃப்ரெண்ட்ஸும் லைப்ரரிக்கு வந்துடுறாங்க. யசோதா லைப்ரரிக்கு கூட்டு வர மாட்டான்ற நம்பிக்கையில இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. ஈவினிங் வரைக்கும் பாடி இங்கேயே இருக்கட்டும், இருட்டினதுக்கு அப்புறம் பாடி இங்கிருந்து கொண்டு போயிடலான்ற மாதிரி கதிர் ஆளுங்க கிட்ட பேசிட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்து யசோதா போலீஸுங்களெல்லாம் கூட்டு வராங்க. அடிப்பாவி இங்க எதுக்கடி கூட்டு வந்தன்ற மாதிரி ஒரு பார்வை பாக்குறாரு. நீ இங்க இருப்பன்னு எனக்கு எப்படி தெரியும், சரி நான் இவங்களை டைவர்ட் பண்றேன், நீ எப்படியாவது ஆளுங்களை கூட்டிட்டு கிளம்பிரு அப்படின்ற மாதிரி சிக்னல்ல சொல்றாங்க. இவருமே புரிஞ்சுக்கிறாரு. இவங்க வேற பக்கம் கூட்டு போகும்போது இவங்க எல்லாருமே சேர்ந்து கிளம்பிடுறாங்க. ஆனா பாடியை எடுக்காம போறாங்க. இப்ப போலீஸுங்க தேடி வரும்போது பாடியை பார்த்து ஷாக் ஆயிடுறாங்க. யார் சார் இவனை கொலை பண்ணி இருக்கிறது அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. இப்ப எல்லாருமே இந்த இடத்துக்கு வந்துடுறாங்கல்ல. அப்படி வரும்போது பாண்டியன் இருக்கான்ல, கண்டிப்பா இவன் தான் ஏதாவது பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் போலீஸ் கிட்ட சொல்லிட்டு இருக்கான். இவனுக்கும் என்னோட மாமாக்கோ பிரச்சனை ஏற்பட்டது, இவன் தான் பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சொல்றான். போலீஸுமே இவர் மேல பழிய போட்டுறணும்ன்ற மாதிரி யோசிக்கிறாரு. நீ தான் இதை பண்ணியான்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. கதிர் என்ன பண்றாருன்னா வேணும்ட்டே எம்எல்ஏ பக்கம் திருப்பி விடுறாரு. இந்த ரமேஷ் எம்எல்ஏக்காக நிறைய காரியம் பண்ணிருக்கான், இவருக்கு பிரச்சனை வரக்கூடாதுன்றதுக்காக அவர் கூட கதையை முடிச்சிருக்கலாம்ல அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. இப்ப போலீஸுங்களால எதுவுமே சொல்ல முடியல. சரி எல்லா செக்கிங்கும் நடக்கட்டும், அதுக்கப்புறம் உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிக்கலான்ற மாதிரி ஃபாரன்சிக் ஆபீசர் மாதிரி ஒரு லேடியை இந்த இடத்துக்கு வர வச்சிடுறாங்க. முதல்ல மர்டர் வெப்பனை கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி டாக் ஸ்குவாட வச்சு இவங்களுமே செக் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி செக் பண்ற டாக் இருக்கு பாத்தீங்களா, நம்ம கதிரோட வண்டி கிட்ட வருது. அவர் நிறைய பொருள்லாம் கொண்டு வருவாரு பாத்தீங்களா, அதுல ஒரு இடத்துல தான் அந்த ராட் இருக்கு. ராடு கண்டுபிடிச்சோடனே இன்ஸ்பெக்டர் இருக்கார்ல, உன் வண்டியில தான் கிடைச்சது, அப்ப நீ தான் பண்ணிருக்கன்ற மாதிரி சொல்றாரு. ஓஹோ என் வண்டியில கிடைச்சா நான் தான் பண்ணிருக்கனா, அப்ப லைப்ரரியில பாடி கிடைச்சது, அப்ப லைப்ரரியன் தான் இந்த கொலையை பண்ணாருன்னு சொல்லுவீங்களா? அப்படி பார்த்தா காலேஜ்ல தான் பாடி கிடைச்சிருக்கு, இந்த காலேஜ் நிர்வாகம் தான் இந்த கொலையை பண்ணுச்சுன்னு சொல்லுவீங்களா? என் வண்டியில கிடைச்ச
கிடைச்சதுன்னா கொலை பண்ணவங்க கூட தான் என் வண்டியில என்ன மாட்டி விடுறதுக்காக வச்சிருக்கலாம். இதை வச்சு எப்படி சார் நான் தான் கொலை பண்ணேன்னு சொல்லுவீங்க? எம்எல்ஏல இருந்து எல்லாரும் ஃபிங்கர் பிரிண்ட்டையும் எடுங்க, கொலை யார் பண்ணதுன்றது தெரிஞ்சிரும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. எம்எல்ஏ என்ன சொல்றாருன்னா ஃபிங்கர் பிரிண்ட் தரதுல எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டாரு. இப்ப எம்எல்ஏ ஃபிங்கர் பிரிண்ட் எல்லாம் தந்துட்டு இருக்காரு. இப்ப சந்தேகத்து அடிப்படையில எல்லார்கிட்ட இருந்தோ ஃபிங்கர் பிரிண்ட் எல்லாம் இவங்க எடுத்துட்டு இருக்காங்க. இதை சமாளிக்கிறதுக்கு ஹீரோ ஒரு பிளான் வச்சிருக்காரு போல. அதை பத்தி டீம் கிட்ட டிஸ்கஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்து பாண்டியன் இந்த விஷயத்தை கவனிச்சிடறான். அதாவது பவித்ராவும் இங்க தானே உட்காந்துட்டு இருக்காங்க, நீங்க எல்லாம் சேர்ந்து பிளான் போடுறத பார்த்தா நீங்க தான் ஏதோ பண்ணிருக்கீங்க போலன்ற மாதிரி சொல்றான். இப்ப அக்காவை பத்தி தப்பா பேசுறான், யசோதாவை பத்தி தப்பா பேசுறான். இதுல ஹீரோ செம்ம கடுப்பாயிடுறாரு. ஏற்கனவே யசோதாக்கு நடந்ததை பத்தி ஆளுங்க சொல்லியிருப்பாங்க. ஏற்கனவே அந்த மாதிரி பண்ணால அந்த கோவத்தெல்லாம் மனசுல வச்சு சண்டை போட ஆரம்பிக்கிறாரு. அவனுக்கு நிறைய ஆளுங்க இருக்காங்கல்ல, அந்த ஆளுங்க எல்லாரையும் போட்டு பயங்கரமா அடிக்கிறாரு. அதே மாதிரி இந்த பாண்டியனையும் போட்டு அடிச்சிட்டு இருக்காரு. யசோதா இந்த இடத்துக்கு வான்னு கூப்பிடுறாரு. அவங்களுமே பக்கத்துல வந்துடுறாங்க. செருப்பை கலட்டி அடின்னு சொல்றாரு. இவங்களுமே கோவத்தெல்லாம் மனசுல வச்சு அடிக்கிறாங்க. இந்த எம்எல்ஏவை பொறுத்த வரைக்கும் எப்படியாவது கதிரை மாட்டி விடணும், அப்பதான் பொண்ணும் கதிரும் சேர்றதுக்கான வாய்ப்பு இல்ல, அந்த லேடியை எப்படியாவது கரெக்ட் பண்ண முடியுமான்றதை விசாரிங்கன்ற மாதிரி போலீஸுங்க கிட்ட சொல்றாரு. சரியா நாங்க பாக்குறோம் அப்படின்ற மாதிரி இந்த போலீஸுங்களும் சொல்றாங்க. அதாவது கதிரை எப்படியாவது இந்த கேஸ்ல மாட்ட வைக்கணும்னு நினைக்கிறாரு. உண்மையிலேயே கதிர் தான் பண்ணாரு, ஆனா இவர் கதிரை மாட்ட வைக்கணும்னு நினைக்கிறாரு. இப்ப போலீஸுங்களும் அந்த லேடி கிட்ட பேசுறதுக்காக வந்துடுறாங்க. இதுல நாங்க சொல்றவன மாட்ட வைக்கணும், அவன் ஃபிங்கர் பிரிண்ட் மேட்ச் ஆச்சுன்னு நீங்க சொல்லணும், அதுக்கு எவ்வளவு செலவாகும்னு கேட்கும்போது இவங்களுமே 15 லட்சம் ரூபாய் ஆகும்ன்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப கதிரை மாட்ட வைக்கிறதுக்கு பிளான் நடக்குதுல்ல, அது கதிருக்கும் தெரிஞ்சிருது. என்ன பண்றது அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காரு. அந்த லேடி உடனே காசு வேணும்னு கேட்டதுனால இவங்களுமே கார்ல வச்சிருக்க காசை எடுத்து தந்துடலாம் நினைக்கிறாங்க. அதுக்குள்ள கதிர் ஒரு பிளான போடுறாரு. ரோஹித்தோட ஃப்ரெண்டை பொறுத்த வரைக்கும் ஆக்டிங்லாம் நல்லா தெரியும். அந்த எம்எல்ஏவோட பேஸ் மேக்கரை ஆக்ட் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இவனுமே ஆக்ட் பண்ணி வலி வர மாதிரி பண்ணிடுறான். இந்த எம்எல்ஏக்கு வலி வந்த மாதிரி கீழே விழுந்துடுறாரு. ஐயோ ஏதோ ஆயிடுச்சு, உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனோம் அப்படின்ற மாதிரி இவங்க பரபரப்பா கொண்டு போயிட்டு இருக்காங்க. அந்த சமயம் தான் அசிஸ்டன்ட் 15 லட்சம் ரூபாயை தரதுக்காக கொண்டு வந்திருப்பாரு. ஆனா ஒய்ஃப் இருக்காங்கல்ல, இப்போதைக்கு காசு வேணும், காசை கொண்டு வா அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதனால அந்த லேடிக்கு இவங்களால காசை தர முடியல. இருந்தாலும் போலீஸுங்க இருக்காங்கல்ல, அப்புறமா நாங்க காசை தந்துடுறோம், ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. இல்ல இல்ல காசெல்லாம் வரோன்றதுக்கு என்ன உத்தரவாதம் இருக்கு, என்னாலாம் ஹெல்ப் பண்ண முடியாதுன்ற மாதிரி இந்த லேடி சொல்லிடுறாங்க. இதே காலேஜ்ல ஒரு சார் இருக்காரு பாத்தீங்களா, இந்த லேடி ரெடி பண்ணி வச்சிருக்கிறத செக் பண்றதுக்காக வராரு. இவருக்குமே கொஞ்சம் தெரியும் போல, செக் பண்றாரு. அப்படி செக் பண்ணவர் இந்த லேடி ஒரு தப்பு பண்ணிருக்காங்கன்னு கண்டுபிடிக்கிறாரு. இந்த லேடியும் என்ன பார்த்துட்டு இருக்கீங்கன்னு கேக்குறாங்க. ஏன் மேடம், இந்த ஃபிங்கர் பிரிண்ட்டை பார்த்தாலே இது பெண்ணோட ஃபிங்கர் பிரிண்ட்னு தெரியுது, ஆனா நீங்க ஆண்கள் கிட்ட சாம்பிளை வாங்கியிருக்கீங்க, ஒழுங்கா பாருங்கன்னு சொல்றாரு. இவங்களுமே ஒழுங்கா பார்த்து ஆமா நான் தான் தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லிட்டாங்க. இப்ப ராட வச்சு அடிச்சது ஒரு பையன் இல்ல பொண்ணுன்றது தெரிய வருது. டே தம்பி, உனக்கு யார் மேலேயே டவுட் இருக்கா அப்படின்ற மாதிரி பாண்டியன் கிட்ட கேக்குறாங்க. எனக்கு 2 பேர் மேலதான் டவுட் இருக்கு. யசோதா மேடம் பண்ணக்கூடியவங்க தான், அதே மாதிரி என்னோட அக்காவை கூட என்னால நம்ப முடியல, பவித்ரா கூட இதை பண்ணிருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றான். சரி பெண்களோட ஃபிங்கர் பிரிண்ட்டை வாங்கிடலான்ற மாதிரி முடிவு பண்றாங்க. எல்லாருமே வந்து வைங்கன்ற மாதிரி சொல்றாங்க. மேக்ஸிமம் யார் மேல சந்தேகம் இருக்கோ அவங்க எல்லாரையும் இந்த இடத்துக்கு வர வைக்கிறாங்க. ஒவ்வொருத்தரா ஃபிங்கர் பிரிண்ட் எல்லாம் தந்துடுறாங்க. இந்த லேடியும் மேட்ச் பண்றாங்க. அப்படி மேட்ச் பண்ணி யார் கூட மேட்ச் ஆகுதுன்றதையும் கண்டுபிடிச்சு சொல்லிடுறாங்க. இப்ப போலீஸுங்க வெளியே வந்து கூட்டத்துல இருக்க எல்லாரையும் கவனிச்சிட்டு இருக்காங்க. அப்படி கவனிச்சவங்க பவித்ராவை பார்த்து நீ தான் இதை பண்ணிருக்கன்னு சொல்றாங்க. பக்கத்துல இருக்க கதிர ஷாக் ஆயிடுறாரு. நீயா எதுக்காக அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. இவ கூட கொஞ்ச நேரம் நான் பேசிட்டு மட்டும் வந்துடுறேன்ற மாதிரி தள்ளி கூட்டு வந்துடுறாரு. எதுக்காக இப்படி பண்ணன்ற மாதிரி திட்டுறாரு. அது என்னன்னா அந்த ராடை இவர் பக்காவா கிளீன் பண்ணிருப்பாரு. கிளீன் பண்ணிட்டேன் நீ போய் போட்டுரு அப்படின்ற மாதிரி இவங்க கிட்ட தான் தந்திருப்பாரு. ஆனா இவங்க என்ன பண்ணிருப்பாங்கன்னா இவங்களோட ஃபிங்கர் பிரிண்ட்டை வைக்கணும்ன்ற மாதிரி கையில பிடிச்ச மாதிரி ஃபிங்கர் பிரிண்ட்டை வச்சிருப்பாங்க. எதுக்காக இந்த விஷயத்த பண்ணன்ற மாதிரி இவர் கேட்கிறாரு. இந்த கேஸை முடிக்க முடியலனாலும் உன் பக்கம் திருப்பி தான் இந்த கேஸை முடிக்கிறதுக்கு என்னோட அப்பா ட்ரை பண்ணுவாரு. அதனால தான் என் ஃபிங்கர் பிரிண்ட்டை நான் வச்சேன். என் ஃபிங்கர் பிரிண்ட் இருக்கிற பட்சத்துல என்னை காப்பாத்துறதுக்கு தான் என்னோட அப்பா முயற்சி செய்வாரு. இதை தாண்டி என்னால சமாளிச்சுக்கவும் முடியும். அதாவது என்னோட மாமா வந்து என்கிட்ட எல்லை மீறி நடக்கிறதுக்கு ட்ரை பண்ணாரு. அந்த கோவத்துல ராடை வச்சு அடிச்சிட்டேன்னு நான் சமாளிக்க கூட முடியும். உன்னால முடியாது, ஏற்கனவே உன் பேர்ல நிறைய கேஸ் இருக்கு, அதனால தான் இந்த முடிவை எடுத்தன்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப போலீஸுங்களும் இந்த பொண்ணை அரெஸ்ட் பண்ணி கூட்டு போனோம் அப்படின்ற மாதிரி கூட்டிட்டுலாம் போயிட்டு இருக்காங்க. எப்படியோ அந்த பொண்ணு சீக்கிரமா வந்துருவாங்க, கதிர் கூட சேருவாங்க அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு காமிச்சு இந்த படத்தோட கதையை முடிக்கிறாங்க. கண்டிப்பா இந்த படத்தோட கதை உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.